ஜஸ்ட் கிட்டிங்ல இருந்து நான் உங்க ஜோ. நம்ம இன்னைக்கு 2025ல நம்ம லைஃப்ல நடந்த பெஸ்ட் விஷயம் எது, worst விஷயம் எது, அது மட்டும் இல்லாம நமக்கு நாமளே சாரி சொல்லணும்னா எதுக்காக சாரி சொல்லிப்போம் அப்படிங்கறத தான் கேட்டு தெரிஞ்சுக்க போலாமா? உங்க நேம்? ராதிகா. ஓகே. இப்போ வந்து இந்த 2025ல உங்க லைஃப்ல நடந்த நல்ல விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? 2025லயே எது அந்த லைக் பெஸ்ட் விஷயம் என்னன்னா லைக் இவ்வளவுதான் லைக் ரொம்ப க்ளோஸ் ஆனது. இவ ஆக்சுவலா எனக்கு முன்னாடி லைக் ப்ரீகேஜி போதே லைக் அப்போ லைக் குட்டியா அந்த போதே தெரியும். அதுக்கப்புறமா கைண்ட் ஆஃப் டான்ஸ் கிளாஸ்னால தெரியும். அப்புறம் நடுவில் வந்து கைண்ட் ஆஃப் அப்போ க்ளோஸா இல்லை, அப்புறம் கைண்ட் ஆஃப் டச் விட்டுருச்சு ரொம்பவே. அப்புறமா இப்போ வந்து கிராண்டமா ஒரு மீட்னால அப்புறமா அதுவும் ஆக்சுவலா எதனால அப்போ கூட க்ளோஸ் ஆயிடல அந்த மீட் அதுக்கப்புறம் கூட. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு வந்து லைக் பேச நிறுத்திட்டா. அதுக்கப்புறமா அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் லைக் க்ளோஸ் ஆனோம். லைக் இதுதான் கைண்ட் ஆஃப் பெஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஆனா 2025 லைக் ரொம்பலாம் நல்லாலாம் போல, ஆனா இது மட்டும் தான் மஜாவா போயிருக்கு. சோ இந்த வருஷத்திலே இவங்க இவ்வளவு க்ளோஸ் ஆனதுதான் பெஸ்டா இருந்திருக்கு. 2025லயே நடந்த நல்ல விஷயம் நான் வேலையை விட்டதுதான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? யாரோ ஒருத்தருக்காக ஒரு வேலையை வந்து நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு செய்வோம், அதுக்கான எந்த பலனுமே நமக்கு வராம ரொம்ப கம்மியா வரும். வேலையை விடும்போது பயம் இருந்தது, பட் விட்டதுக்கு அப்புறம் ஓகே மேனேஜபிள் தான், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம ஃபன்னா இருக்கு. அதாவது வேலையை விட்டா ஜாலியா இருக்குன்னு சொல்ற போது இப்பதான் பாக்குறேன். ஓகே, கொஞ்சம் ப்ரிப்பேர்டா விடணும், அதான் மேட்டர். உங்க நேம்? சாம். சாம். ஓகே. இந்த வருஷத்திலேயே உங்களுக்கு நடந்த பெஸ்ட் விஷயம்னா எதை சொல்லுவீங்க? பெஸ்ட் விஷயம்னா வந்துட்டு கம்பேக் பண்ணது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப்க்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ட்ராஜடியா போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே கம்பேக் பண்றேன். அதான் லவ்ல ஏதோ பிரேக்கப் பிரேக்கப் ஆகி அப்படியே ஆகி போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த வருஷத்திலேயே உங்க லைஃப்ல நடந்த பெஸ்ட் விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? லைஃப்ல இந்த வருஷத்துல நடந்த பெஸ்ட் விஷயம்னா இந்த இயர்ல வந்து அதிக கோயிலுக்கு போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டேன் அவ்வளோ சீக்கிரமா. இந்த வருஷம் நான் அதிகமாக கோயிலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு அது பெஸ்ட் மொமெண்ட்டாக தெரியும். இத்தனை வருஷம் போகாம எதனால இந்த வருஷம் மட்டும் கோவில் அதிகமாக போனீங்க? என்ன அறியாமலே அங்கே கொண்டு போய் கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஸோ அங்கே போகிறப்போ நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. அதனால இந்த இயரில் எனக்கு அதுதான் பெஸ்ட் விஷயமா இருக்கு. நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இல்ல சிஸ்டர்ஸா? நாங்க எல்லாமே சிஸ்டர்ஸ். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ்னு நினைச்சேன் நான் உங்க எல்லாரையும் பார்த்தேன். ஓகே, இந்த வருஷத்துலயே உங்களுக்கு நடந்த பெஸ்ட் விஷயம் அப்படினா எதை சொல்லுவீங்க? எனக்கு எல்லாமே சேம் தான், எப்பவுமே ஒரே மாதிரி நார்மலா, எதுவுமே ஹாப்பினஸ் சேட் எதுவுமே கிடையாது, எல்லாமே நார்மலா. நம்ம ரியாக்ட் பண்ணாதானங்க, எதுவுமே நம்ம பண்ணாதப்போ அது நம்மளுக்கு சமமா தானே தெரியும். ரியாக்ட் பண்ண மாட்டீங்களா? இல்ல, எல்லாத்தையும் நார்மலா எடுத்துப்பேன். ஹாப்பியா இருந்தாலும் சரி, சேடா இருந்தாலும் எல்லாமே நார்மல். அப்ப எல்லாமே நார்மலா தானே போகும். நம்ம ஆமா, நோ டிஃபரன்ஸ். எல்லாமே கிறிஸ்மஸ், நியூ இயர், பர்த்டே எல்லாம் சேம் டேஸ், எல்லாமே ஒரே மாதிரி தான் போகும். ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றீங்க? இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படியே போட்டோம். உங்க லைஃப்ல நடந்த பெஸ்ட் விஷயம்னா என்ன? என்னோட பர்த்டே பெஸ்ட் விஷயமா? பிகாஸ் வந்து என்னோட பர்த்டே வந்து நான் மோஸ்ட்லி செலிப்ரேட் பண்ண மாட்டேன் நான். பட் என்னுடைய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அன்னைக்கு நாளே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆகிட்டாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு வாட்ச் செட் வந்து கிஃப்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷீ மேட் மை டே ஸ்பெஷல். இத்தனை வருஷத்துல நீங்க பர்த்டே இப்படி கொண்டாடுனதே இல்லையா? அப்படிலாம் கொண்டாடுறது. ஓகே, இது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு, அதனால மறக்க முடியாத விஷயம். யா, பெஸ்ட் விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே குழந்தை பிறந்தது. ஓகே, அதனால அது பெஸ்ட் விஷயம். ஒஸ்ட் விஷயம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்குமே குழந்தை பிறந்தது. ஏன்னா புரியலையே, அவங்க குழந்தை பிறந்தா எங்க வீட்லயும் பொண்ணு பார்க்க சொல்லி டார்ச்சர் இப்போ நீங்க சிங்கிளா இருக்கீங்களா? ஓ, ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு, அடுத்து உனக்கு தான் அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுல, டார்ச்சர் கொடுக்குற மாதிரி. ஓகே, அதனால பெஸ்ட் இதுதான். ஓகே, இப்போ இந்த வருஷத்துல உங்களால மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா என்ன? அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும் அப்படின்னா எதுக்காக சாரி சொல்லுவீங்க? நான் வந்து என்னோட வார்த்தையே புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். இப்போ கூட கைண்ட் அப்பப்ப இருக்கேன் அப்பப்ப. அதனால எனக்கு அதுக்கு மட்டும் சாரி இது மாதிரி சொல்லிக்கணும். ஏன்னா நான் நிறையா லைக் பேர்னால லைக் கைண்ட் ஆஃப் ஹர்ட் ஆகி அதுக்கப்புறமா அதை கோத்ரூலாம் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து அது வந்து லைக் அப்போலாம் அந்த மாதிரி ஆகும்போது நான் என்னையே ரொம்ப கம்மியாக நினச்சிப்பேன். ஸோ வந்து எனக்கு அது பிடிக்கல இப்போ, அதனால நான் அதுக்கு மட்டும் சாரி கேட்டுப்பேன். ஓகே, உங்களுக்கு இவ்வளவு நாள் புரிஞ்சுக்காம இருந்ததுக்கு சாரி கேக்குறீங்க. ஓகே, இந்த வருஷத்துலயே வந்து உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக சொல்லுவீங்க? தேங்க்ஸ் சாரி ரெண்டுமே சொல்லணும். ஓகே, எந்த விஷயத்துக்கு? இந்த விஷயத்துல ஒரே விஷயத்துக்கு தான்.
இந்த வருஷம் தான் 2025 தான் நான் என் பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக பார்த்த அமௌண்ட்டு என் லைஃப் டைம்லேயே நான் என் பேங்க் அக்கௌண்ட்டில் அதிகபட்சமாக பார்த்த அமௌண்ட் வந்து இந்த வருஷம் தான். அதுக்கு தேங்க்ஸ் எனக்கு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப கம்மியாக மினிமலாக பார்த்ததும் இந்த வருஷம் தான். அதனால் சாரி. நடந்த ஒஸ்ட் விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு விஷயம்னா எல்லாமே தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே தான். எல்லாமே ஒஸ்ட். இந்த வருஷமே ஒஸ்ட். ஃபர்ஸ்ட் தான். ஓகே. ஆமாம். இப்போ இந்த வருஷத்துல எனக்கு நான் சாரி சொல்லிப்பேன் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக சாரி சொல்லுவீங்க? என்ன லெட் டவுன் பண்ணது, இப்போ நான் திரும்ப லெட் அப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆமா. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆமா ஆமா இப்போ ஆமா அதுக்காக அதுக்காக தான். சாரி சொல்லணும்னா இதுக்கு தான் சாரி சொல்லுவீங்க? ஆமா. உங்களுக்கு எல்லாரும் டிசிஷனும் கேட்டது தப்பாயிடுச்சு. என்னோட டிசிஷன்ல நின்று இருக்கணும் எப்பவுமே. அதுதான். ஓகே. அவ்வளோ. இந்த வருஷத்திலே ஒஸ்ட் விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? ஒஸ்ட்டு விஷயம் அப்படின்னா நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கேன். வார்த்தையாலேயோ இல்லை பேசியோ பேட் வேர்ட்ஸ்லேயோ இந்த மாதிரி நிறைய பேரை ஹர்ட் பண்ணியிருக்கேன். நீங்க ஹர்ட் பண்ணிருக்கீங்க. நான் ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதனால அதை வந்து இப்போ வந்து யோசிக்கிறேன். அது ஒஸ்ட்டாக போயிடுச்சு, ரொம்ப ஓவராக பண்ணிட்டோம், இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ 2026ல் அந்த மாதிரி விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ. இப்போ உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும்னா எந்த விஷயத்துக்காக சாரி சொல்லுவீங்க? எனக்கு நானே சாரி அதை தான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி முன்கோவப்பட்டு நிறைய பேரை பேச தெரியாமல் பேசி அந்த மாதிரி விஷயங்களில் எனக்கு நானே சாரி சொல்லிட்டேன். அது வந்து நீங்க மத்தவங்களுக்கு சாரி சொல்றது. மற்றவங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீங்க சாரி சொல்லணும்னா எதனால சாரி சொல்லுவீங்க? எனக்கு சாரி சொல்லணும்னா எனக்கு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்ன விஷயம் பண்ணியிருந்தாலுமே அதுக்காக யோசிச்சு சாரி சொல்லுவேன். ஓகே. அதாவது எப்படின்னா கோவத்துல வந்து வார்த்தையால அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிடுவேன். தென் அதையே நினைச்சு நான் வந்து கில்ட்டா ஃபீல் பண்ணி அதான் எனக்கு நானே உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிப்பீங்க. அதனால அதுக்காக சாரி. ஆமாம் அதுக்காக. சரி, இந்த வருஷத்துலயே உங்களுக்கு நடந்த ஒஸ்டான விஷயம்னா என்ன? ஒஸ்டான விஷயம்னு எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட், அது மட்டும் ரொம்ப ஒஸ்ட்டு. மற்றபடி மீதி எல்லாமே ஹாப்பி தான். அப்ப இந்த வருஷத்துல அதான் அது மட்டும் தான். ஏன்னா அது இயர் ஸ்டார்ட் ஆன உடனேமே அந்த மாதிரி நடந்துச்சு. ஓகே. ஸோ அது மட்டும் மைண்டில் நிற்கிற ஒரு விஷயம். மற்றபடி மீதி எதுவும் அந்த அளவுக்கு பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன், தட்டி விட்டு போயிடுவேன். ஓகே. ஒரு 5 இயரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் வெரி டவுன் பிஸ்னஸ். ஓகே. மக்களை நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணாமல் டைரக்ட் நேராக கடைக்கு வாங்க. இது பெஸ்ட். பாருங்க, ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுனால இவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நாங்கள் ஹோல்சேலர் ரீட்டைலர் வியாபாரம் இல்லாமல் உட்காந்துருக்கேன் இந்த வருஷம். ஓகே. சோ இந்த வருஷம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. ஓகே ஓகே. அது ஒஸ்டான விஷயம். இது இப்போ உங்க லைஃப்ல உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும் அப்படின்னா எதுக்காக சாரி சொல்லுவீங்க? இதுக்கு நான் சாரி எதுவுமே தப்பு செஞ்சுக்கல. தப்பு செய்யல. இப்போ மேபி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அதிகமா கோவப்பட்டிருப்போம். இந்த வருஷத்துல நான் கோவமே படக்கூடாது, கோவப்படுறதுனால நிறைய பேரை ஹர்ட் பண்ணிருப்போம், இந்த மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இது மாதிரி கோவமே பட மாட்டீங்களா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அதனால கோவப்படல, அதனால ஹர்ட் பண்ணல. இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற ஆள் தான் கோவம் பண்ணுவாங்க. அது என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்? ஒரு நாள்ல 10 கால் பண்ணுவாங்க, 20 கால் பண்ணுவாங்க. என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்றீங்க, இதுக்கு வெளியே போறீங்க, இதுக்கு வெளியே சுத்துறீங்க, ஏன் ஃபோன் எடுக்கல? அதெல்லாம் ஒரு லவ். கேர்ள் ஃப்ரெண்டே வச்சுக்க கூடாது. ஃபஸ்ட்டான விஷயம்னா ஒரு 12 அரியர் வச்சிட்டேன். அதெல்லாம் ஒஸ்டா ப்ரோ? ஆமா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராக்டிகல்ஸ்லாம் பண்ணி ஒரு 12 அரியர் வச்சுட்டதுக்கு அப்புறமா ஐயோ வீட்டில் போய் என்ன சொல்றது, நான் அரியர் வைக்கல எல்லாம் பாஸ் பண்ணிட்டேன். போய் சொல்றீங்களா? ஆமா, அதுக்கப்புறமா தான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா நான் பாஸ் பண்ணிட்டு அரியர் தான் எழுதிட்ட பிறகு தான் சொன்னேன் அரியர் வச்சிருக்கேன், ஒரு 12 வச்சிருக்கேன் அப்படியே அப்படின்ட்டாங்க. சரி ஓகே. பாருங்க புள்ளி, அரியர் வச்சதுக்குலாம் இந்த இயரே ஒஸ்ட்ங்கறாங்கல. யா. இப்போ கிளியர் பண்ணிட்டீங்களா? கிளியர் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்துட்டு உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்காக சாரி சொல்லிப்பீங்க? லைக் வந்து ரொம்ப கைண்டாக இருந்துட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. பிகாஸ் ஐ யூஸ் டு ட்ரஸ்ட் பீப்புள் அ லாட். பட் அதனால நிறைய அடி வாங்கியிருக்கோம், அது வேற விஷயம். பட் இந்த ட்ரஸ்ட் வச்சுட்டு நம்ம ஏமாறுறது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும்ல, அதுக்காக இப்போ வந்து லிமிட்டடாக நம்ம ட்ரஸ்ட் வைக்கும் போது வைக்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ அதுக்காக உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கலாம். ஆமாம். ரொம்ப அடிபட்டுட்டீங்களோ? ரொம்ப வலி. ரொம்ப. உங்க லைஃப்ல உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும்னா எதுக்காக சொல்லிப்பீங்க? எனக்கு நான் சாரி சொல்லிக்கணும்னா என்ன நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கு நான் சாரி சொல்லிக்கணும். கொஞ்சமாவது பயம் இருக்கணும், அது இல்லை எனக்கு. நல்ல விஷயம் தானே இது. அதுதான் எனக்கு பெரிய மைனஸ் பாயிண்டே. இது எங்கெல்லாம் உங்களுக்கு மைனஸ் பாயிண்டா இருந்திருக்கு? சில இடத்துல ஃபீலிங்ஸாக இருக்கும் போது அது பார்த்துக்கலாம் அப்படின்ற போடுறப்போ அந்த ஃபீலிங்ஸை நம்மளால வெளியே காட்ட முடியலல்ல. ஓகே. அதுதான் நம்மளை என்கரேஜ் பண்றது ஆக்சுவலி பாசிட்டிவான விஷயம். ஸோ பயம் இல்லைங்கிறது நல்ல விஷயம் தான்.
இது நல்ல விஷயம் தான், அது நல்ல எல்லாத்துக்குமே செட் ஆகாதுல்ல. ஓகே, பட் உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸா காட்டணும், அதுவும் காட்ட முடியலன்னா அது இதுதானே. ஓகே, அதுதான். சோ வேற இதனால ஒண்ணும் உங்களுக்கு நீங்க சாரி சாரி சொல்லிக்கிறேன். சொல்லிக்கிறேன். இந்த வருஷத்துல உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும்னா எதுக்காக சாரி சொல்லிப்பீங்க? இதுக்காக சாரி ஏய், அப்படிலாம் இல்லை. 2-3 தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் கோவப்பட்டிருக்கேன். ஸோ அதனால சாரி. கோவம் ரொம்ப படுவீங்களோ? அப்படிலாம் இல்லை, ஆ. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் கோவப்பட்டிருக்கேன், அவ்வளோதான். அவங்க ஆமான்னு சொல்றாங்களே. அதான் கொஞ்சம் கூல் பண்ணுவாங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த வருஷத்துல உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லிக்கணும் அப்படின்னா எதுக்காக சாரி சொல்லுவீங்க? அதிகமாக கோவப்படுறதுனால நான் எனக்கு நானே சாரி சொல்லிப்பேன். Okay. ஏன்னா எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம் ரொம்ப கோவம் வரும். ஸோ அதனால கோவமே படக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் முடிவு எடுத்திருக்கேன். அதனால சோ கோவம் வரனால நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இனிமேல் கோவமே படக்கூடாது. ஏன்னா அது மட்டும் நான் எல்லா இடத்துலையுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே நான் அதிகமாக கோவப்படுவேன். ஸோ கோவமே படக்கூடாது. அது கோவப்படுறதுனால அந்த மூமெண்ட் நான் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறேன். ஸோ அது இனிமேல் அந்த கோவப்படக்கூடாது அப்படின்றது மட்டும் கோவப்படுறதுனால நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதுல இந்த ப்ராப்ளம் நான் கோவப்படுறதுனால தான் நடந்துச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் 2 பக்கமுமே. பட் எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க இப்போ இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் அதை பண்ணியிருக்க கூடாதுன்னு அப்புறமா அதை ரெக்ரெட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அந்த கோவமே படாமலே இருந்துடலாம். அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம அதை சார்ட் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணும். சோ இதுக்காக சாரி சொல்லிப்பீங்க? எனக்கு